வாழை திரைப்படத்தோட வசூலை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இவ்வளவு கோடி ரூபாய் வாழை திரைப்படம் வந்து வசூல் செஞ்சிருக்கா. ஒரு பயங்கரமான டர்னிங் பாயிண்ட்டாக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வாழை திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து ராஜன் அவர்கள் வாழை திரைப்படத்தையும் தங்கலான் திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணி பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வாழை மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவில் வந்து தியேட்டர் கவுண்ட்டும் கிடையாது. ரொம்ப ஸ்மாலான தியேட்டர் கவுண்ட்டில் தான் வந்து வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வாழை திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரையரங்கில் வந்து மக்களை வந்து அள வச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். அதனாலே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க போகிறாங்க. ஜென்ரலாகவே வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் திரைப்படம்னா ஜாதியை பேஸ் பண்ணி இருக்கும். ரொம்ப வந்து வன்கொடுமைகள் இருக்கும். நிறைய வந்து அருவருப்பான காட்சிகள் வந்து இருக்கும். அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் போக முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கும். ஆனால் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருக்கு. இதனால் வந்து வசூல் வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட அடுத்தடுத்த நாட்கள் வந்து செமையாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வசூலை பற்றி நிலவரம் வந்து கிடைத்திருக்கு. ஸோ முதல் நாள் வந்து திரையரங்குகள் கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஏன்னா வாழை திரைப்படத்தோட சூர்யா அவர்களோட கட்டுக்கோழி திரைப்படம் வந்து வெளியானது. ஆனால் வந்து கட்டுக்கோழி திரைப்படம் வந்து பெருசாக வந்து விமர்சனம் ரீதியாக வெற்றி பெறவில்லை. முக்கியம் வந்து மக்களும் வந்து அந்த திரைப்படத்தை பார்க்க வந்து முன் வரவில்லை. வாழை திரைப்படத்துக்கு கூட்டம் வந்து அலைமோடியது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் வாழை திரைப்படம் வந்து 1 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சது. இது பெரிய வசூலாக கேட்டால் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்ப கம்மியான வசூல் தான். ஆனால் செகண்ட் டேல இருந்து வசூல் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் டே வந்து 2 கோடியும், தேர்ட் டே வந்து 4 கோடியும், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வசூல் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 8 நாள் முடிவில் வந்து வாழை திரைப்படம் 12 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைத்தது. ஸோ 7 நாட்கள் முடிவில் 12 கோடியும், 8 நாட்கள் முடிவில் 14.5 கோடியும் வந்து உலக அளவில் வாழை திரைப்படம் வந்து வசூல் செய்தது. இது பெரும் வசூல் வேட்டையாக பார்க்கப்பட்டது. அடுத்தடுத்து இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே வந்து வாழை திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் வந்து வாழை திரைப்படத்துக்கு வந்து 85% ஆஃப் புக்கிங் வந்து புக் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அடுத்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள்ளே வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து வாழை திரைப்படம் வந்து இந்த வீக்கெண்ட் முடியும் போது 20 கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டால் ஸோ போட்ட ப்ராஃபிட்டை விட வந்து பல மடங்கு வந்து லாபத்தை வந்து போட்ட பட்ஜெட்டை விட வந்து பல மடங்கு லாபத்தை வந்து பார்க்க போறாங்க. ஸோ இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டை வந்து வெறும் வந்து 4 கோடி தான். ஸோ 4 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து இப்போ வந்து 20 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை தான் வந்து இப்போ வந்து தங்கலான் திரைப்படத்தோட ராஜன் அவர்கள் கம்பேர் பண்ணி பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதாவது இதே மாதிரி தான் வந்து பெரும் எதிர்பார்ப்பில் தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் தங்கலான் திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 130 கோடி ரூபாய். இப்போ வந்து தங்கலான் திரைப்படம் வெறும் வந்து 150 கோடி தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் வாழையும் ரிலீஸ் ஆச்சு. வாழையோட பட்ஜெட் வந்து வெறும் 4 கோடி தான். ஆனால் படத்தோட ப்ராஃபிட் வந்து இப்போ 20 கோடியை வந்து நெருங்க போகிறது. ஸோ தங்கலானை விட வந்து வாழையோட வசூல் வந்து அதிகரித்திருக்கு. முக்கியமாக வாழை திரைப்படம் வெளியாவது முன்பு வரைக்கும் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து பல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சு. ஸோ தங்கலான் திரைப்படத்தை விமர்சனம் ரீதியாக நல்லா இருந்தாலும் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டம் வந்து வந்துச்சு. ஸோ வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் வந்து அந்த கூட்டம் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு கம்மியாகி வாழை திரைப்படத்துக்கு ரொம்பவே வந்து அதிகமானது. முக்கியமாக தங்கலான் திரைப்படம் ஓரளவு வசூல் வந்து கொஞ்சம் கம்மியானதற்கு மிக முக்கிய காரணமே வாழை திரைப்படம் தான். ஸோ ஆனாலுமே வந்து பெருசாக வந்து லாபம் வந்து 2 திரைப்படம் கொடுத்தாலுமே நஷ்டம் எந்த திரைப்படமும் கொடுக்கல. ஸோ இந்த 2 திரைப்படமே பெரும் வெற்றி திரைப்படமாக தான் பார்க்கப்படுகிறது. ரஞ்சித்தும் சரி, மாரி செல்வராஜும் சரி, இவங்க 2 பேருமே வந்து இப்போ வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக வந்து ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வாழை திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளோ எமோஷனாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தங்கலான் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழை திரைப்படத்தோட வசூலை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இவ்வளவு கோடி ரூபாய் வாழை திரைப்படம் வந்து வசூல் செஞ்சிருக்கா. ஒரு பயங்கரமான டர்னிங் பாயிண்ட்டாக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வாழை திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து ராஜன் அவர்கள் வாழை திரைப்படத்தையும் தங்கலான் திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணி பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வாழை மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையை மையமாக
வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். இந்த திரைப்படம் வந்து பெருசா வந்து எதிர்பார்ப்பும் இல்ல. இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவுல வந்து தியேட்டர் கவுண்ட்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்மாலான தியேட்டர் கவுண்ட்ல தான் வந்து வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா வாழை திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரையரங்குல வந்து மக்கள வந்து அழ வச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். அதனாலே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்த வந்து பார்க்க போறாங்க. ஜெனரலாவே வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் திரைப்படம்னா ஜாதிய பேஸ் பண்ணி இருக்கும். ரொம்ப வந்து வன்கொடுமைகள் இருக்கும். நிறைய வந்து அருவருப்பான காட்சிகள் வந்து இருக்கும். அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் போக முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கும். ஆனா மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் வந்து பயங்கரமா வந்து போய்க்கொண்டு இருக்கு. இதனால் வந்து வசூல் வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட அடுத்தடுத்த நாட்கள் வந்து செமையா வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வசூலை பற்றி நிலவரம் வந்து கிடைத்திருக்கு. ஸோ முதல் நாள் வந்து திரையரங்குகள் கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஏன்னா வாழை திரைப்படத்தோட சூர்யா அவர்களோட கட்டுக்கோழி திரைப்படம் வந்து வெளியானது. ஆனால் வந்து கட்டுக்கோழி திரைப்படம் வந்து பெருசாக வந்து விமர்சனம் ரீதியாக வெற்றி பெறவில்லை. முக்கியம் வந்து மக்களும் வந்து அந்த திரைப்படத்தை பார்க்க வந்து முன் வரவில்லை. வாழை திரைப்படத்துக்கு கூட்டம் வந்து அலைமோடியது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் வாழை திரைப்படம் வந்து 1 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சது. இது பெரிய வசூலாக கேட்டால் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான வசூல் தான். ஆனால் செகண்ட் டேல இருந்து வசூல் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் டே வந்து 2 கோடியும், தேர்ட் டே வந்து 4 கோடியும், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வசூல் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 8 நாள் முடிவில் வந்து வாழை திரைப்படம் 12 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைத்தது. ஸோ 7 நாட்கள் முடிவில் 12 கோடியும், 8 நாட்கள் முடிவில் 14.5 கோடியும் வந்து உலக அளவில் வாழை திரைப்படம் வந்து வசூல் செய்தது. இது பெரும் வசூல் வேட்டையாக பார்க்கப்பட்டது. அடுத்தடுத்து இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே வந்து வாழை திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் வந்து வாழை திரைப்படத்துக்கு வந்து 85% ஆஃப் புக்கிங் வந்து புக் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அடுத்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள்ளே வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து வாழை திரைப்படம் வந்து இந்த வீக்கெண்ட் முடியும் போது 20 கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டால் ஸோ போட்ட ப்ராஃபிட்டை விட வந்து பல மடங்கு வந்து லாபத்தை வந்து போட்ட பட்ஜெட்டை விட வந்து பல மடங்கு லாபத்தை வந்து பார்க்க போறாங்க. ஸோ இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டை வந்து வெறும் வந்து 4 கோடி தான். ஸோ 4 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து இப்போ வந்து 20 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை தான் வந்து இப்போ வந்து தங்களான் திரைப்படத்தோட கே ராஜன் அவர்கள் கம்பேர் பண்ணி பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதாவது இதே மாதிரி தான் வந்து பெரும் எதிர்பார்ப்புல தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் தங்களான் திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 130 கோடி ரூபாய். இப்போ வந்து தங்களான் திரைப்படம் வெறும் வந்து 180 கோடி தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் வாழையும் ரிலீஸ் ஆச்சு. வாழையோட பட்ஜெட் வந்து வெறும் 4 கோடி தான். ஆனால் படத்தோட ப்ராஃபிட் வந்து இப்போ 20 கோடியை வந்து நெருங்க போகிறது. ஸோ தங்களானை விட வந்து வாழையோட வசூல் வந்து அதிகரித்திருக்கு. முக்கியமாக வாழை திரைப்படம் வெளியாவது முன்பு வரைக்கும் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து பல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சு. ஸோ தங்களான் திரைப்படத்தை விமர்சனம் ரீதியாக நல்லா இருந்தாலும் அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டம் வந்து வந்துச்சு. ஸோ வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் வந்து அந்த கூட்டம் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கம்மியாகி வாழை திரைப்படத்துக்கு ரொம்பவே வந்து அதிகமானது. முக்கியமாக தங்களான் திரைப்படம் ஓரளவு வசூல் வந்து கொஞ்சம் கம்மியானதற்கு மிக முக்கிய காரணமே வாழை திரைப்படம் தான். ஸோ ஆனாலுமே வந்து பெருசாக வந்து லாபம் வந்து 2 திரைப்படம் கொடுத்தாலுமே நஷ்டம் எந்த திரைப்படமும் கொடுக்கல. ஸோ இந்த 2 திரைப்படமே பெரும் வெற்றி திரைப்படமாக தான் பார்க்கப்படுகிறது. ரஞ்சித்தும் சரி, மாரி செல்வராஜும் சரி, இவங்க 2 பேருமே வந்து இப்போ வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக வந்து கே ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வாழை திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளோ எமோஷனாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தங்களான் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு?